தேர்தல் அதிகாரியை மிரட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மதன், இந்த வழக்கின் விவரம் என்ன? கடந்த 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி நடைபெற்றது. அப்போது கரூர் பழனியப்பனரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டார்கள். அப்போது அந்த இடத்திற்கு வந்த கரூர் அதிமுக வழக்கறிஞர் மாரப்பன், முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 12 பேர் தேர்தல் அதிகாரியை தடுத்து கொலை மற்றும் விடுத்துள்ளார்கள். இது தொடர்பாக கரூர் டவுன் காவல் நிலையத்தில் ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 12 அதிமுகவினர் மீது தேர்தல் அதிகாரி பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கம் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தன் மீதான இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி வேலுமுருகன் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளது. அதே போல கரூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தற்போது தொடர்ச்சியாக நடந்து வருவதாக தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்து அவருடைய மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக.